வேண்டுதலுக்காக வைக்கப்பட்ட நேர்த்திக்கடன் சிலைகளை திடீரென அகற்றுவதும் மண்ணில் போட்டு புதைப்பதுமான நடவடிக்கை கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேர்த்திக்கடன் சிலைகளை பாதுகாப்பாக வைத்து பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் மக்கள். என்ன நடந்தது பார்க்கலாம். கண்ணு கெட்டிய தொலைவு வரை பலவித சிலைகள், மருத்துவர் சிலைகள், காவலர் சிலைகள், திருமண கோலம் என தங்கள் நேர்த்தி கடனுக்கு ஏற்ப இங்கு எண்ணற்ற சிலைகள் பெரும் கூட்டமாக காணப்படுகின்றன. கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் அமைந்துள்ள அழகுமுத்து ஐயனார் கோயில் பக்தர்கள் வைக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக உள்ளது. அழகுமுத்து ஐயனாரிடம் வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் அதனை அப்படியே சிலையாக வடிவமைத்து அழகுமுத்து ஐயனாருக்கு தங்கள் நேர்த்தி கடனை செய்வார்கள். குறிப்பாக ஒருவர் மருத்துவராக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அவர் மருத்துவரான பிறகு மருத்துவர் சிலை வைக்கப்படும். காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் வேலை கிடைத்ததும் சிலை வைப்பார்கள். இந்த சிலை செய்வது ஒவ்வொரு ஆண்டும் டெண்டர் முறையில் சிலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில்தான் பக்தர்கள் வைத்த சிலைகள் அகற்றப்பட்டு மண்ணில் போட்டு புதைப்பதும் அருகில் உள்ள புதரில் மறைப்பதுமாக இருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிலை கோயில்ன்றதுனால இந்த சிலை கட்டி வைக்கிறது தான் அந்த கோயிலுடைய பிரார்த்தனை. இந்த சிலை எங்கே ரொம்ப காலமாக இருக்குது. இந்த சிலையை சில விஷக்கிருமிகள் அப்புறப்படுத்தி வச்சுட்டு கூட அப்புறம் இந்த சிலையை பண்ணியிருக்கலாம். அதனால் செஞ்சுட்டாங்க. அதே இடத்துல மறுபடியும் இருந்த சிலையை மறுபடியும் அதே சிலையை அங்கே வச்சு அவங்க வைக்கணும். மறுபடியும் இருக்கிற சிலைகளையும் இதுமேல்பட்டு கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலைகளையும் இதுமேல்பட்டு இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகுப்பு அரசாங்க அதிகாரி இதுக்கு செஞ்சு கொடுக்கணும். இந்த நேர்த்தி கடனே இங்கே என்னன்னா எல்லாமே இருக்கு. ஆனால் கரெக்டாகவே நடந்து எப்படி கிடைச்சாங்களும் எங்களுக்கே தெரியல. நாங்கள் இப்போ காலைல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன உடைச்சல் அதிகமாக இருக்குது. நானும் இதில் செஞ்சு வச்சுக்கிறோம். எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. இந்த சிலைகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை அவர்களை சமாதானம் செய்து வைத்தனர். நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கப்படும் சிலைகளை அழிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர். அண்டை மாநிலத்திலிருந்து வரவங்க, அண்டை நாட்டிலிருந்து வந்தவங்க, அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோவில் தான் பொம்மை வச்சுட்டு போயிருக்காங்க. லண்டன்ல வச்சுட்டு போயிருக்காங்க. ஜட்ஜஸ் இருக்காங்க, சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு பேர் பொம்மைங்க இருக்கு. அப்ப அந்த பொம்மைகள் எல்லாம் பாதுகாக்கப்படாம நீங்க காசு வாங்கிட்டு நீங்க ஏன் போடுறீங்க? அப்படி இடம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு கட்டுப்பாடு வைங்க. இந்த சிலை அதிகமாகி போச்சு, இதை நீங்க தான் பராமரிச்சுக்கணும், வருஷத்துக்கு ஒரு பராமரிப்பு செலவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கூட கூட கொடுத்து ரெடியா இருக்காங்க. அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அதை நீங்க எதுவும் எந்த அறிவிப்பு கோயிலே குப்பை காடாவும் சிலைகளை யார் வேணா உடைச்சு வரலான்ற மாதிரி இருக்கு. அது உடைச்சவங்க முறையில் கடுமையான நடவடிக்கை வேணும். இது தொடர்பான விளக்கத்தை அறிய அறநிலையத்துறை அதிகாரியை பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. இதுகுறித்து காவல்துறை தரப்பில் விசாரித்த போது நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கப்படும் சிலைகளை இப்படி அப்புறப்படுத்தக்கூடாது என்றும் முறையாக மக்களிடம் கருத்து கேட்டு சம்மதம் பெற்றுதான் செய்ய வேண்டும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். இது தொடர்பாக புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.